பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டங்களுக்கு உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக பிரேமலதா மேம் வந்து ப்ரேயர் பண்ணி ஆரம்பிப்பாங்க. நாம் யாவரும் ஜெபிப்போம். அன்பே பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களை உங்கள் பாதத்தண்டையில் கூட்டி வர செய்த தயவிற்காக நன்றி அப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள தேவரை கிருபை செய்திருக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு 17வது நாளப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கோணத்தில் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு வருகிறோம் அப்பா. அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் அப்பா கர்த்தாவே. உம்முடைய மகன் மூலமாக எங்களுக்கு நீர் அறிவிக்க போகிற உமது செய்திக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்னும் வராத மக்களை சீக்கிரமாக கூட்டி சேர்ப்பீராக. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் தேவனுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தேவரை தாமே கர்த்தாவை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்விலே எல்லா காரியங்களையும் தடை இல்லாமல் செய்வதற்கு அவர் போதுமானவர். நம்முடைய ஆண்டோடைய ஸ்பெஷல், அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்னா, அவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆரம்பித்தார்னா அந்த காரியத்தில் தடை இல்லாமல் செய்து முடிப்பார். நல்ல கர்த்தர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர் அப்படின்ற ஒரு அழகான பாடலை சேர்ந்து படி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்யலாம். சேர்ந்து சொல்லுவோம். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்ய. நம்மளுடைய வாழ்க்கையில தேவைகளை எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டு வச்சுட்டு சொல்லணும். நீங்க என் வாழ்க்கையில செய்ய நினைச்சதை யாரும் தடுக்க முடியாதுப்பா. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. ஓ, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. 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 ஓ, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் சகலத்தையும் செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து
செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. ஓ, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல. அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து ஆமாப்பா, எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் திரும்ப சொல்லுமா, எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆபிரகாம ஆண்டவர் உயர்த்தணும்னு நினைச்சார். அதுக்கு என்ன தடை வந்தாலும் அவர் உயர்த்தியே ஆவார். தாவீத சிங்காசனத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு அவர் தீர்மானிச்சிட்டார். அதற்கு எந்த கோலியாத்து வந்தாலும் சரி, எந்த சவுல் வந்தாலும் சரி, அதற்கு தடையா எதுவுமே நிக்க முடியாது. யோசேப்ப ஆண்டவர் எல்லாரும் வணங்குறவனா மாத்தணும்னு நினைச்சிட்டாரு. அதுக்கு பார்வோனே தடை நின்றால் என்ன நடக்காது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துல கால் மிதிக்க பண்ணணும்ன்றது அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். அதற்கு பார்வோனுடைய இருதயம் எவ்வளவு தடவை கடினப்பட்டாலும் அதற்கு தடையாய் நிற்க முடியாது. ஒரு செங்கடல் தடையாய் நிற்க முடியாது. யோர்தான் தடையாய் நிற்க முடியாது. அமலேக்கியர்கள் தடையாய் நிற்க முடியாது. எரிகோ கோட்டை தடையாய் நிற்க முடியாது. எத்தனை ராஜாக்கள் எமோரியர்கள் எத்தனை தடவை திரும்ப திரும்ப வந்தாலும் அவர்களால எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் அவர் செய்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாருடைய எழுப்பினர் போமா. பிரைஸ் காட். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே ஆமாப்பா எனக்காய் செய்து முடிப்பீங்க. இந்த 4 லைன் அப்படியே, ஒருவேளை இந்த புதிய பாடலா தெரியல உங்களுக்கு, இந்த 4 லைனை மட்டும் அப்படியே படிச்சுக்கோங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. திரும்ப சொல்லுங்க, எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. படுமா, எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. நிறைவாய் செய்து முடிப்பீங்க. எவ்வளவு நல்ல கர்த்தர். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தா, ஏதாவது தேவைகள் இருந்தா, அதை அப்படியே நம்ம அடுக்கி வச்சுக்கோங்க. ஆண்டவரே இதெல்லாம் நீங்க என் வாழ்க்கையில செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. வாக்குத்தத்தங்கள் பல தந்து தான் என்னை வழிநடத்தி இருக்கீங்க. நான் சோர்ந்து போகிற நேரத்துல எல்லாம் நீங்க தான் டாடி எனக்கு வார்த்தைகளை கொடுத்தீங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை தேற்றி என்ன நடந்துச்சு, அதெல்லாம் நான் வச்சிருக்கேன் டாடி. அதனால என்னை தேற்றுகிறது மட்டுமல்ல, அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நீர் போதுமானவர். ஹல்லேலூயா. Praise God. காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, ஆனா வாய்க்கால வெட்ட சொல்லிட்டீங்க. உங்க வார்த்தையை கேட்டு நான் அதை செஞ்சுட்டேன் டாடி. நீங்க செய்வீங்க. நீங்க சொன்னது நீங்க என்ன கண்டிப்பா அதை செய்து முடிப்பீங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து படுவ, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி என்னை வாழ செய்வீங்க. காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க.
என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வா. விசுவாசத்தோட சொல்லுமா, நானும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. 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 எனக்காய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறையின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறையின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க. என் குடும்பத்திற்காய் சீக்கிரம் அதை செய்து முடிப்பீங்கப்பா. என் தேவைகளை அறிந்து அதை நிச்சயம் நீர் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. எனக்காய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறையின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க. எனக்காய் செய்து முடிப்பீங்க, சீக்கிரம் செய்து முடிப்பீங்க. குறையின்றி செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து எனக்காய் செய்து முடிப்பீங்க. சீக்கிரம் நிச்சயம் எனக்காக அவைகளை செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. ஓ நீர் எனக்காக சிலுவையில திறந்து வைத்த ஆசீர்வாதங்களை நிச்சயம் என் வாழ்க்கையில செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. நிறைவாய் செய்து முடிப்பீங்க, நிறைவாய் செய்து முடிப்பீங்க. குறைவின்றி செய்து முடிப்பீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நல்ல கர்த்தருடைய கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துமா. ஹalleluya. Thank you daddy, thank you daddy. உங்க சகலவித நன்மைகளுக்காக ஓ சக்கராதேலியாண்டே உரிபல சக்கமரியாண்டோலியாமன ஷேரி ஹதரகதியாண்டோ. ஹalleluya, ஹalleluya. நீ நல்லவர். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே நீர் இணை இல்லாத தகப்பனப்பா. ஓ இயேசுவே, இயேசுவே, என் இணையில்லா தகப்பன் நீரே. சேர்ந்து சொல்லமா, இயேசுவே, இயேசுவே, நீர் துதிக்கு பாத்திரரே. இயேசுவே, இயேசுவே, நீ துதிக்கு பாத்திரரே. இயேசுவே, இயேசுவே, என் இணையில்லா தகப்பன் நீரே. உள்ளம் கையில் வரைந்து என்னை உள்ளமாதை தேற்றி நீரே. காத்தளராமல் கை தூக்கி எடுத்து சுமந்து நான் நடந்து போகும்போது எனக்கு கால் தளரும் என்று சொல்லி என்னை கை தூக்கி ஓ தோளில் சுமந்த நல்ல தகப்பன் நீங்கப்பா. கை தூக்கி எடுத்து சுமந்து கொண்ட என் இயேசுவே, 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 என் இணையில்லா தகப்பன் நீரே. இயேசுவே,
வீரரே இயேசுவே இயேசுவே என் இணையில்லா தகப்பன் நீரே. ஓ வேடன் கைக்கும் ஓ குறிப்பார்த்த அம்புக்கும் தப்புவித்து நடத்தினீரே. நம்மை குறிப்பார்த்த அம்புகள் ஏராளம். ஓ ஹல்லேலூயா. நம்மை விழப்பண்ணுவதற்கு ஓ ஏறப்படுகிற அந்த வேடனுடைய கண்ணிகள் ஏராளம். அவைகளில் அகப்படாதபடி நம்மை பாதுகாத்த அந்த தேவனுடைய கரம் எவ்வளவு பெரியது. ஓ ஷியாத்தாரியாட்டரே. ஓ வேடன் கைக்கும் குறிப்பார்த்த அம்பிற்கும் தப்புவித்து நடத்தினீரே. உன்னதமானவர் என் உறைவிடமானவரே உயர்த்திடுவே என் வாழ்நாளெல்லாம். உன்னதமானவர் என் உறைவிடமானவரே உயர்த்திடுவே என் வாழ்நாள். சொல்லுமா இயேசுவே 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 என் இணையில்லா தகப்பன் நீரே. இயேசுவே இயேசுவே நீர் துதிக்கு பாத்திரரே. என் இணையில்லாத தகப்பனே இயேசுவே ஜீசஸ் இயேசுவே you are my incomparable daddy. இணையில்லா தகப்பன் நீரே. ஓ இயேசுவே ஓ இயேசுவே நீர் துதிக்கு பாத்திரரே. எஸ் டாடி நீர் இணையில்லாத தகப்பன், நீர் துதிக்கு பாத்திரர். ஒருவரே நாங்கள் உயர்த்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரம பிதாவே, ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் காட், பிரைஸ் காட். இந்த 17வது சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கொடுகைக்கு கடந்து வந்திருக்கிறவங்கள் யாவரையும் மறுபடியும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் யாவரையும் இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம். சிஸ்டர் கெத்சியால் அவங்க முன்னாடி வந்து ஜபிப்பாங்க. அவங்களோடு சேர்ந்து நாமும் சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்துக்காக ஜபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த தேசத்தை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் முழுவதிலும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறதே. தயவுகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, பவுல் எப்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் ஆண்டவரே விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவரே, இந்த வேளையில் தேசத்து ஜனங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலில் எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் பிரயாசப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே மகிமை அவர்களை நிரப்பட்டும். நீரே மெசியா என்பதை ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. அவர்களுடைய மனக்கண் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவரை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆனந்த ஞானம் அவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே அப்பா, அந்த தேசத்தின் ஆளுகையின் மேல உடைய கரம் இறங்கட்டும். அந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான தீய செயல்களும் எல்லா விதமான ஆண்டவரே ஆலோசனைகளும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அது வாய்க்காமலே போகட்டும். ஆண்டவரே, அந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்புகிற மற்ற காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும். அப்பா ஆண்டவரே, எல்லா சுற்று பட்டணங்களில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே சமாதான ஒப்பந்தம் போடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு நீர் கொடுத்த அந்த சமாதானம் நிலை பெயராமல் இருக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த நாளில் அந்த சமாதானத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அது ஆண்டவரே மல்டிப்ளைல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, அந்த தேசத்தை கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே பாதுகாக்கட்டும்.
அந்த தேசத்து ஜனங்கள் ஆண்டவரே அப்பா சிதறப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவே மெசியா என்று ஏற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் இந்த நாளில் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் அதிகாரிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அதிகாரத்தில் உள்ள யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவர்களுடைய வேலைகளை தங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே நேர்மையாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளில் அநேக விருத்திகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேசத்து ஜனங்களுக்கு நன்மைகளாக மாறட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு ஸ்டேட் சிஎம்ஐயும் மினிஸ்டரையும் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். இந்திய ஆண்டவரே தமிழகத்தையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தமிழக தேசத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய சமாதானம் பரிபூரணமாய் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே வருகிற எலெக்ஷனை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களை திருப்புகிறது போல திருப்புகிற தேவன் இந்த நாளில் கர்த்தருடைய காரியத்தை செய்கிற கர்த்தருடைய திட்டத்தின்படி செய்கிற தேவ பிள்ளையை கர்த்தாவே எங்கள் தேசத்தை ஆளும்படி நீர் வைப்பீராக ஆண்டவரே. மனுஷனுடைய ஆளுகையில் உன்னதமானவரின் ஆளுகை இறங்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்கள் தேசத்து ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நன்மையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே அப்பா தகப்பனே சாபங்கள் எல்லாம் மறைந்து ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையை செழிப்பாய் வாழ கர்த்தர் இந்த நாளில் எங்கள் தேசத்து ஜனங்களை நீர் விடுதலை செய்வீராக அப்பா ஆண்டவரே. அப்பா தகப்பனே அவர்களுடைய கட்டுக்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. படிப்பு காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்கள் வெற்றி பெறட்டும். வேலை காரியத்தில் ஆண்டவரே ஒரு ப்ரமோஷன் உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே. எங்கள் தேசம் செழிப்பாய் மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கும்போது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் எங்கள் தேசமே உமக்கு செவி கொடுக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. தேசத்தின் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்து ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால நிரப்பப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சபையை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சபையை நடத்துகிற ஆண்டவரே ஊழியரை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளையும் ஊழியரையும் ஆண்டவரே அப்பா பாஸ்டமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இன்னும் அதிகமாய் அநேகருக்கு எடுத்து ஆசீர்வாதமாய் நீர் பயன்படுத்தி வருகிற தயவுகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஊழியங்களையும் என் தேவன் நீர் மகிமையாக நடத்தி கொடுத்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற நாட்களில் இருக்கிற ஆராதனை என் தேவன் நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா ஆண்டவரே. கம்பம் ஊழியத்திற்கு போகும்போதே தேவனுடைய மகிமை ஊழியரை அளவில்லாமல் நிரப்பட்டும். என் ஊழியக்காரரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்தி ஆண்டவரே என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றுவேன் சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா தகப்பனே அந்த ஊழியத்திற்கு கடந்து போகும்போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஜீவனாய் ஆவியாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. அந்த வார்த்தையை கேட்கும் போதே அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படட்டும், சுகம் பெறட்டும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் செழிப்பை காணட்டும் அப்பா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சாட்சியாக வெளிப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு புதிய சபையை நீர் கட்டி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் எங்கள் சபை ஆண்டவரே வளர்ந்து பெருகட்டும். உம்முடைய வசனம் பரம்பட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. புதிய ஆலயத்தை என் தேவன் நீர் எழுப்பி கொடுத்து உமக்கு மகிமையாக அநேக தேவ ஜனங்களை இந்த சபைக்கு நீர் கொண்டு வந்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று நீர் வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் மகிமைக்காக இந்த இடத்துல வருவார்களாக அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சபை குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் சபையில் இன்னும் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் இன்னும் பழுகி பெருகி அநேகத்தின் பேரில் மேன்மையாக அவர்களை நீங்கள் வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தொடர்ந்து நம்ம வசன பகுதிக்கு கடந்து சொல்ல போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் சிலுவையின் மூலமாக நமக்கு திறக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்து அநேக காரியங்களை நம்ம பாஸ்டர் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம மத்தியில் தேவ வசனத்தை பங்கு கொடுப்பதற்காக பாஸ்டர் திமத்தி மற்றும் பாஸ்டர்
சில்வியா சத்தியம் அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஸோ கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர்கள் தேவவசனமாய் கடந்து வருவார். Praise the Lord. Praise the Lord. How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? In His presence there is fullness of joy, at His right hand there are pleasures for evermore. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பேரின்பம் இருக்கிறது, அவருடைய வலது பார்சத்திலே நித்திய ஆனந்தம் இருக்கும். We are so blessed to have these meditations and the blessings of the cross every day for last 16 days. கடந்த 16 நாட்களாக நாம் இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அதை குறித்து சந்தோஷம் அடைகிறோம். We didn't miss a single day. நாங்கள் ஒரு நாளையும் தவறவிடவில்லை. It was like eating biryani. தினம் பிரியாணி சாப்பிடுவது போல இருக்கிறது. So every day if you eat biryani, you may have indigestion, so you will have a light food today evening. தினம் பிரியாணி சாப்பிட்டா அது ஜீரண கோளாறு உண்டாகும். அதனால் இன்னைக்கு ஒரு லகுவான சாப்பாடு சாப்பிட போகிறோம். So I thank God for this opportunity. இந்த தருணத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். I want all of you to look at the cross. நீங்கள் எல்லாரும் சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாக So just I கேட்கிறேன். went to the camera to check whether the cross is coming properly or not. கேமராவில் போய் இந்த கிராஸ் சிலுவை தெரிகிறதா என்று பார்த்து வந்தேன். I don't know how many of you have seen the calendar, month of March, our calendar, the verse in the calendar. மார்ச் மாதம் நம்மளுடைய கேலண்டருடைய வசனத்தை எத்தனை பேர் கவனித்தீர்களோ How many தெரியவில்லை. of you have seen that? எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? Okay. It's Jehoshaphat prayer we read. 2 Chronicles chapter 20. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள யெகோசபாத் ராஜாவினுடைய ஜெபத்தை தான் அங்கு பார்க்கிறோம். We are not going to read so many scriptures because of time. நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. ஆகவே நாம் அநேகமான வசனங்களை வாசிக்க போவதில்லை. Jehoshaphat, when he was surrounded by enemies, this prayer he prays. யெகோசபாத் ராஜா சத்துருக்களினால் சூழப்பட்ட போது இந்த ஜெபத்தை செய்தார். Such a big army all around, enemy. அவங்களை சுற்றிலும் பெரிய சத்துருவின் சேனை இருந்தது. We don't know what to do. நமக்கு என்ன செய்ய வேண்டுமென்றே தெரியவில்லையே. But he says, our eyes are upon you. ஆனால் அவர் சொன்னார், எங்களுடைய கண்கள் உம்மீது இருக்கிறது. No wonder he won the victory. அவர் அதன் மூலமாக வெற்றியை சம்பாதித்து கொண்டார். I want you to look at the cross. சிலுவையை நோக்கி பாருங்கள். We all know John 3:16 so very well. நாம் எல்லாருக்கும் யோவான் 3:16 நன்றாக தெரியும். Just 2 verses before that we read, அதற்கு முன்பாக 2 வசனங்களை பார்க்கிறோம். Jesus talks about the brazen serpent. அந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்து இயேசுசாமி சொல்லுகிறார். We all know that story in Numbers. என்னாகமம் புஸ்தகத்திலே அந்த சம்பவத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. When Moses lifted up the brazen serpent, மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை ஏற்றின போது the children of Israel who were bitten by the serpent, இஸ்ரவேல் மக்கள் பாம்பினால் கடிக்கப்பட்ட போது when they looked to the brazen serpent, they were spared. அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது அவர்கள் மரணத்திற்கு தப்பினார்கள். So there was power when you looked to the cross. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய வல்லமை விளங்குகிறது. So Jesus said, as Moses was lifted up, ஆகவே as the serpent, brazen serpent was lifted up, ஆகவே ஏசாமி சொன்னார், மோசே எப்படி வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி காட்டினாரோ, there was deliverance in the camp. அந்த கேம்பிலே விடுதலை வந்தது. Similarly, when you look to the cross, when the Son of God is lifted up on the cross, when people look to the cross, they are saved. அதே போல ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்ட போது
மக்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். We used to sing a song, when I survey the wondrous cross. நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம். அது நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, when I survey the wondrous cross on which the Prince of Glory died. மகிமையின் ராஜாவாகிய இயேசு மரித்த அவருடைய சிலுவையை நோக்கி நான் பார்க்கும்போது, see from his head, his hands, his feet. அவருடைய தலையிலிருந்து, கரத்திலிருந்து, கால்களிலிருந்து இரத்தம் ஒழுகுவதை பார்க்கிறோம். When you look to that cross, நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது you can see love and sorrow mingled down and flowing down. ஆண்டவருடைய அன்பும் அவருடைய துக்கமும் சேர்ந்தாற் போல வந்து கீழாக இறங்குவதை பார்க்கிறோம். And then we read in John 3:16, we all know that. யோவான் 3:16 நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். God so loved the world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் How much he loved us? எவ்வளவு தூரம் நம்மை நேசித்தார். Somebody said he loved us so very much. He died on the cross stretching his hands like this. ஏசாமி எவ்வளவு தூரம் நம்மை நேசித்தார் என்றால், ரெண்டு கரங்களையும் விரித்து ஒரு அளவே சொல்ல முடியாத மாதிரி அப்படியாக சிலுவையில் மரித்தார். So I wanted to look at the cross once again. ஆகவே சிலுவையை தியானித்து பாருங்கள். What do you see there? என்ன பார்க்கிறீர்கள்? We see one vertical member and another horizontal member. Vertical, horizontal. நேரான ஒரு நேராகவும் குறுக்காகவும் இருக்கிற அந்த கம்பங்களை பார்க்கிறோம். I think all of you can read what is written here. நாம் எல்லாரும் இங்கே இந்த புல்பிட்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று நமக்கு வாசிக்க Love முடியும். God, love your neighbor. தேவனை நேசியுங்கள், உங்களுடைய அயலாகத்தாரை நேசியுங்கள். So the love of the cross teaches us two things. சிலுவையின் அன்பு நமக்கு ரெண்டு காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. It teaches us how to love God and how to love our neighbors. நாம் எப்படி தேவனை நேசிக்க வேண்டும், நாம் எப்படி நம்முடைய அயலகத்தாரை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. We all know New Covenant teaching here in this church. நாலு கற்பனைகள் அது நம்முடைய தேவனோடு நாம் கொண்டு இருக்கிற உறவை காட்டுகிறது. Next 6 commandments teach us how we should have a relationship with our neighbors, with parents and others. அடுத்த 6 கற்பனைகளும் நாம் எப்படி மக்களோடு, பெற்றோர்களோடு, மற்ற மனிதரோடு எப்படி நாம் உறவு கொண்டிருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறது. Then we read about the love of God in the Bible. நாம் தேவனுடைய அன்பை குறித்து வேதத்திலே பார்க்கும்போது, love covers multitude of sins. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று பார்க்கிறோம். All the sins we committed, because of God's love, they are all covered with his own blood. நாம் செய்த திரளான பாவங்களை ஆண்டவராகிய இயேசு சிந்தின இரத்தம் மூலமாக மூடிவிட்டார். So when we look at the cross, ஆகவே நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது we think of that God who loved us so very much. ஆகவே நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது தேவன் எவ்வளவாக நம்மை நேசிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். That is the greatest love, agape love. இதுதான் உச்சமான அன்பு, தெய்வீக அன்பு, அகப்பே அன்பு. He loved us without any conditions. ஒரு நிபந்தனை இல்லாமல் நம்மை நேசித்தார். I have a book here called Self-Centeredness is Source of All Grief. இந்த சின்ன புஸ்தகத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால், ஒருவர் சுயநலமாக இருப்பதுதான் எல்லா துக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறது. Think of that young rich ruler in Mark chapter 10. மார்க்கு 10 அதிகாரத்திலே ஒரு இளம் ஐஸ்வர்யவான் வாலிபன் ஆண்டவரிடம் வருவதை He பார்க்கிறோம். came running to Jesus. அவன் இயேசுவண்டை ஓடி வந்தான். He knelt down on the roadside.
அவன் வழியிலேயே முழங்கால் பட்டான், And he asked படித்தான். Jesus, what shall I do to inherit eternal life? நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். What shall I do? நான் என்ன செய்ய வேண்டும்? He wanted to do something. அவன் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தான். What did Jesus tell him? இயேசு அவனிடம் என்ன சொன்னார்? Do you know the commandments? உனக்கு கற்பனைகளை பற்றி தெரியுமா? Immediately he said, yes, yes, I know all the commandments. I am obeying those commandments right from my youth. அவன் உடனே எனக்கு எல்லா கற்பனைகளும் தெரியும், அவைகளை சிறு வயதிலிருந்தே பின்பற்றுகிறேன் என்றான். Then Jesus said, one thing you are lacking. ஆனால் இயேசு அவனிடம் சொன்னார், உனக்கு ஒரு குறைவு உண்டு. Sell what all you have, come and follow me, give to the poor. உனக்கு உள்ளதை எல்லாம் Sell, give and then follow me. உனக்கு உள்ளதை எல்லாம் நீ விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். What was his reaction? அப்பொழுது அவன் எப்படி கிரியை செய்தான்? He went back sorrowfully. அவன் துக்கத்தோடு பின்னாக போய்விட்டான். Why? எதனால்? He said he was keeping all the commandments. எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறேன் என்று சொன்னான். He did not keep any commandments. ஒரு கற்பனையும் கைக்கொள்ளவில்லை. He did not love God. தேவனை நேசிக்கவில்லை. He did not love his neighbor. அயலகத்தாரையும் நேசிக்கவில்லை. Jesus only asked him, follow me, give to the poor. நீ ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று தான் சொன்னார். There was no self-denial in that man. He was so self-centered. அந்த மனிதனிலே ஒரு சுயத்தை வெறுக்கும் காரியமே இல்லை. அவன் முழுவதுமாக சுயத்தினால் நிரம்பி இருந்தான். We see another man in Luke chapter 12. லூக்கா 12 அதிகாரத்திலும் இன்னொரு மனிதனை பற்றி பார்க்கிறோம். It's called parable of rich fool. அந்த ஓமை ஐஸ்வர்யவான ஆகிய முட்டாள் பற்றி சொல்லுகிறது. So don't think all rich people are fools. ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் முட்டாள்கள் என்று நினைத்து விடாதீர்கள். Don't think only fools will be rich. முட்டாள்கள் மட்டும்தான் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள் என்று நினைத்து Because we விடாதீர்கள். thought like that for many years reading these parables. இந்த மாதிரி ஓமையை வாசித்த போது நாங்கள் அத மாதிரி யோசித்து கொண்டு இருந்தோம். We thank God that they teach truth here in this church. இந்த சபையிலே ஆண்டவருடைய வேத சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். So we believe in prosperity, divine health. ஆகவே நாம் தெய்வீக சுகத்தை நம்புகிறோம், செழிப்பை நம்புகிறோம். As so many times I mentioned, grace is Arul, our pastor's name. கிருபை என்றால் அருள், அது நம்முடைய பாஸ்டருடைய பெயர். Prosperity, Selvam. செழிப்பு என்றால் செல்வம். We preach righteousness here all the time. நாம் எப்பொழுதும் இங்கு தேவனுடைய நீதியை குறித்து பேசுகிறோம். Not our righteousness. நம்முடைய சுய நீதி அல்ல. Our righteousnesses are like filthy rags according to the Bible. நம்முடைய சுய நீதி எல்லாம் கந்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. We are talking about God's righteousness, righteousness of God, which is given to us as a free gift. That we'll see little later. தேவனுடைய நீதி நமக்கு எப்படி இலவசமாக ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தேவ நீதியை குறித்து பேசுகிறோம். So Jesus called this man rich fool, Luke chapter 12. லூக்கா 12 இந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் இவன் முட்டாளாக இருக்கிறான், ஐஸ்வர்யவானாகிய முட்டாள் என்றார். His land brought forth plentifully. His field brought forth plentifully. அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. So what was the reaction immediately? அவன் உடனே என்ன யோசித்தான்? I will pull down all the old barns, I will build bigger ones so that I can store, then I will start eating. I want to eat and drink and be merry. என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து புதிதாக பெரிதாக கட்டி அதிலே அதிகமாக சேர்த்து வைத்து நானே புசித்து குடித்து நன்றாக சந்தோஷமாக இரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன் என்றான். He was telling to his own soul. அவன் தன்னுடைய ஆத்மாவோடு பேசிக்கொண்டு இருந்தான். What he is thinking? அவன் என்ன யோசிக்கிறான்? For many years I will be very happy. எத்தனையோ வருடங்களாக நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். He was thinking only about himself. அவன் தன்னை குறித்து மட்டும் யோசித்து கொண்டு He was இருந்தான். so self-centered. சுயநலவாதியாக இருந்தான். He did not think about God. தேவனை பற்றி நினைக்கவே இல்லை. Bible says the fool has said in his heart there is no God. மதிகேடன் தன்னுடைய இதயத்திலே தேவன் இல்லை என்று சொல்லுகிறான்.
Only fools say there is no God. மதிகேடர் தான் தேவன் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். This man never thought about God. இந்த மனிதனும் ஆண்டவரை பற்றி யோசிக்கவே இல்லை. He thought it is my labor, because of me, because of my intelligence, because of my hard work, I succeeded. என்னுடைய சொந்த புத்தியினாலே நான் கஷ்டப்பட்டு உழைத்து நான் இப்படி வெற்றி வாங்கிவிட்டேன் என்று யோசித்தான். He never thought about God. கடவுளை பற்றி யோசிக்கவில்லை. Goodness of God leads us to repentance. தேவ தயவு நம்மை மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துகிறது. Saint Paul says, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், I planted, Apollos watered, God gave the increase. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் விதைத்தேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். But this rich fool never thought about God. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானாகிய மதிகேடன் தேவனை பற்றி நினைக்கவே இல்லை. He did not think about others. மற்றவர்களை பற்றியும் நினைக்கவே இல்லை. Then he was talking about many years. எத்தனையோ வருடங்களை பற்றி யோசித்தான், Tell பேசினான். me, many years means how many years? அநேக வருடங்கள் என்றால் எத்தனை வருடங்கள்? Shall we say 60, 70, 80, 90, 100? 60, 70, 80, 90, 100 என்று சொல்லலாம். After that what? அதன் பின்பு என்ன? He never thought about eternity. அவன் நித்தியத்தை குறித்து நினைக்கவே இல்லை. God called him a fool. தேவன் அவனை மதிகேடன் என்று சொன்னார். So why am I telling all this? எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்? Jesus was never self-centered. இயேசு ஒருபோதும் சுயநலமாக இருக்கவே இல்லை. Even if somebody dies in a family, யாராவது ஒருவர் ஒரு வீட்டிலே மரித்தால் people weep, family members, nothing wrong in that. ஃபேமிலி குடும்பத்தினர்கள் எல்லாம் வந்து அழுவார்கள், அது தப்பு இல்லை. If you try to analyze the reason for their grief, அந்த துக்கத்திற்கு காரணத்தை நாம் யோசித்து பார்த்தால் mostly selfish reason. முக்கியமாக ஒரு சுயநலமான காரணம்தான். என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே, what about me? He left me and gone, what about me? என்னை பற்றி என்ன விட்டுட்டு போயிட்டாரே என்று தான் யோசிக்கிறார். He is happy there. அவர் அங்கு சந்தோஷமாக இருக்கிறார். So what for we are grieving? நாம் எதுக்காக அப்போ துக்கப்படுகிறோம்? What about me? என்னை பற்றி என்ன? So even there we can see selfishness. அதில் கூட நாம் ஒரு சுயநலத்தை பார்க்க முடியும். No, when we get separated from family members, yes, we have grief, nothing wrong in that. நாம் நம்முடைய குடும்ப அங்கத்தினரை நாம் இழக்கும்போது பெரிய துக்கம்தான், அது தப்பல்ல. So when you look to the cross, சிலுவையை நோக்கி பார்க்கும்போது God sent his only son தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். to go and die on the cross. சிலுவையில் சென்று மரிக்கும்படியாகவே அனுப்பினார். Did God weep about that? தேவன் அதை குறித்து அழுது கொண்டு இருந்தாரா? How to send my son? நான் என் மகனை எப்படி அனுப்புவது? What about Jesus? What was his reaction? இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிக்கிரியை என்ன? Jesus says, I came down from heaven to fulfill the will of him that sent me. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே நான் இங்கு பூமிக்கு இறங்கி வந்தேன் என்கிறார். God sending is one thing, Jesus coming is another thing. I will tell you the difference. தேவன் அனுப்புவது ஒரு காரியம், இயேசு அதை ஏற்றுக்கொண்டு கீழே இறங்கி வருவது இன்னொரு காரியமாக இருக்கிறது. I worked in a college as a professor, some of you know that. ஒரு காலேஜிலே ப்ரொஃபஸராக நான் வேலை பார்த்தேன். One fellow was continuously absent in the class. ஒரு ஸ்டூடெண்ட் எப்பொழுது பார்த்தாலும் ஆப்சென்ட்டாகவே இருந்தார். I was sending a report, progress report to the parents. அந்த பெற்றோர்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை அனுப்பினேன். Students objected to that. What sir, this is college, not school. You are sending progress report. அப்பொழுது அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஏன் இது அனுப்புகிறீர்கள், இது காலேஜ் ஆயிற்றே, ஸ்கூல் இல்லையே என்றார்கள். I told them I know what I am doing it. இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னேன். I was deputy registrar and also HOD. டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ராராகவும் ஹெச்ஓடியாகவும் இருந்தேன். Parents were surprised. Son is not coming to the class. சில பெற்றோர்கள் தங்களுடைய மகன் கிளாஸுக்கே போகவில்லை என்று பார்த்து Why ஆச்சரியப்பட்டார்கள். my daughter is not coming? Somebody was surprised. என்னுடைய மகள் ஏன் காலேஜுக்கே போகவில்லை?
Parents come to the bus, they put them in the school, college bus and then give them lunch dabba and all that. They get down in the college campus, but they don't come to the class. They go and sit somewhere. பெற்றோர்கள் மதிய உணவெல்லாம் செய்து ஆயத்தப்படுத்தி செய்து பையில் வைத்து அவர்களை காலேஜ் பஸ்ஸில் ஏற்றி அனுப்புகிறார்கள். ஆனாலும் சில ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸில் போய் உட்காருவதில்லை. Why? எதனால்? Parents send them. பெற்றோர்கள் அனுப்பினார்கள். But sons are not coming to the class. ஆனால் மகன்கள் வர்றதில்லை. That is 100 acres campus. They go and sit somewhere, chit chat and go back home. Get into the same college bus and get down. Parents will come to receive them. They are happy. அவர்கள் சாயந்தரமான உடனே அவர்கள் அதே பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு போய்விடுவார்கள். ஆனால் நாள் முழுவதும் காலேஜில் அந்த கேம்பஸில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பேசி டைம் எல்லாம் வீணடித்து போவார்கள். God sent his son and Jesus came down. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து நமக்காக கீழே இறங்கி வந்தார். Jesus gave his life willingly. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை மனப்பூர்வமாக நமக்காக கொடுத்தார். He said, I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன் என்றார். Good shepherd giveth his life for his sheep. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஆடுகளுக்காக கொடுக்கிறான் என்றார். Then he says, I give my life, I can take it back. நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் முடியும், அதை பின்பு பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்றார். So when you look to the cross, ஆகவே நாம் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது what do we see? என்ன பார்க்கிறோம்? God's willingness in sending his son into this world and son's willingness to go to the cross and die for us. தேவன் மனப்பூர்வமாக தன்னுடைய குமாரனை பூமிக்கு நமக்காக அனுப்பினதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாக சிலுவைக்கு சென்று மரிப்பதையும் நமக்காக மரிப்பதையும் பார்க்கிறோம். So we should not be self-centered, but we must be Christ-centered. ஆகவே நாம் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். What does it mean? அதன் அர்த்தம் என்ன? It's no longer I that liveth, but Christ that liveth in me. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல வாழ்வது. God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So when you read this verse, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது for many years we used to think, எத்தனையோ வருடங்களாக நாங்கள் என்ன யோசித்தோம் என்றால், I don't know, some of you may be thinking like this, like we thought earlier. நாங்கள் யோசித்தது போல நீங்கள் கூட சிலர் அந்த மாதிரி யோசிக்கலாம். God doesn't want us to go to hellfire. ஆண்டவர் நாம் நரகத்துக்கு போகக்கூடாது என்று விரும்புகிறார். That is why God sent Jesus into this world. அதனால்தான் ஆண்டவர் பிதா தம்முடைய குமாரனை இங்கு Christ Jesus came into this world to save sinners. Very true. ஆண்டவராகிய இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். அது உண்மை. It is not just for that sake alone. அந்த காரியத்துக்காக மட்டுமல்ல, It is not just to see that we don't go to hellfire that Jesus came. நரகத்துக்கு போகாதபடி நம்மை காப்பாற்ற மட்டுமாக ஆண்டவராகிய இயேசு இங்கு பூமிக்கு வரவில்லை, But to have eternal life. நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் வந்தார். What is eternal life? நித்திய ஜீவன் என்றால் என்ன? Most of us we think living in heaven, the life in heaven, that is eternal life. After we die, we go to heaven. நாம் பொதுவாக என்ன யோசிக்கிறோம் என்றால், நித்திய ஜீவன் என்றால் நாம் மரித்த உடனே பரலோகத்துக்கு போகிறோம், அந்த அர்த்தம்தான் என்று யோசிக்கிறோம். What about non-believers who don't believe in Jesus? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளை குறித்து என்ன? They also live long forever in hellfire. அவர்களும் நித்தியமாக நரக அக்னியிலே வாழ்வார்கள். But if you want to know what is eternal life, ஆனால் நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால், you must know what Jesus himself said about eternal life in John 17:3. This we will read. யோவான் 17:3 ஆண்டவராகிய இயேசு தாமே நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று சொல்வதை நாம் பார்ப்போம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Amen. ஆமென். What does Jesus say about eternal life? What is the definition? நித்திய ஜீவனை குறித்து ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? To know God, to know Jesus, that is eternal life. மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். This knowing is talking about personal relationship. இந்த அறிவது என்பது ஒரு தனிப்பட்ட உறவை கொண்டிருப்பது. We read, Adam knew Eve and she conceived. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அப்பொழுது அவள் கர்ப்பவதியாகி பிள்ளை பெற்றெடுத்தாள். That is husband and wife relationship. ஒரு கணவனும் மனைவியும் உறவை குறித்து அங்கு பார்க்கிறோம். Personal intimate relationship. தனிப்பட்ட முறையிலே ஒரு நெருங்கிய உறவு. That is called eternal life. அதுதான் நித்திய ஜீவன். To have intimate personal relationship with God and Jesus. தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஒரு நெருங்கிய தனிப்பட்ட உறவை தான் நித்திய ஜீவன் என்று இங்கு பார்க்கிறோம். So when does this eternal life start in our lives? நம்ம வாழ்க்கையிலே எப்பொழுது இந்த நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது? When we get saved, that is the time we receive eternal life. நாம் ரட்சிக்கப்படும் போது தானே இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். It starts right now. இப்பொழுதே ஆரம்பித்து விடுகிறது. In this life itself. இந்த பூமியிலே நாம் வாழும் And வாழ்க்கையிலே it continues forever and ever and ever. அது நித்தியமாக அது இருந்து கொண்டே இருக்கும். The original creation, முதலாவது உண்டாக்கப்பட்ட when God created Adam and Eve, ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கிய போது he had relationship with them. அவர்களோடு கூட நெருங்கிய உறவை கொண்டிருந்தார். They had fellowship. அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியத்தை கொண்டிருந்தனர். When they disobeyed God, when they failed, then that communion failed, broke. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன போது அந்த உறவு துண்டிக்கப்பட்டு போனது. Then Jesus had to come ஆண்டவராகிய இயேசு வர வேண்டி இருந்தது. as God with us. தேவன் நம்மோடு என்ற அந்த நாமத்திலே So he restored that broken relationship once again. அந்த முறிந்து போன அந்த உறவை ஆண்டவராகிய இயேசு அதை சரிப்படுத்தினார். So what is eternal life? ஆகவே நித்திய ஜீவன் என்றால் என்ன? Not just escaping hellfire. நரகத்துக்கு தப்புவது மட்டுமல்ல. I am not telling you there is no hellfire. நரகம் என்பது இல்லை என்று சொல்லவில்லை. Supposing you tell hell is not there, யாரிடமாவது நரகம் இல்லை என்று சொல்லிவிட்டால் I think most of the churches will be empty. அநேக சபைகள் காலியாகிவிடும். Nobody will come to church. சர்ச்சுக்கு வருவதே Oh, there is no hell. All these years we were thinking hell is there. That is why we were coming to church. நரகம் இல்லையா, ஏதோ தெரியாமல் இவ்வளவு நாளும் சர்ச்சுக்கு வந்தோமே என்று பேசுவார். Very good. He has told us today there is no hell. I am not telling that. ஆகவே நான் நரகம் இல்லை என்று சொன்னேன் என்று யோசித்துக் கொள்ளாதீர்கள். That is not the primary reason of Jesus coming into this world. Not to give fire insurance to you. No. He wants you to have relationship with him all the time. தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இடைவிடாத ஒரு உறவை ஐக்கியத்தை கொண்டிருக்க விரும்புகிறார். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். So look to the cross once again. மறுபடியும் சிலுவையை நோக்கி பாருங்கள். What do you see there? என்ன பார்க்கிறீர்கள்? Vertical member, I already told you. மேலிருந்து கீழாக இருக்கிற அதனுடைய அர்த்தத்தை சொல்லிவிட்டேன். Cross connects heaven with earth. பரலோகத்தையும் பூமியையும் சிலுவை இணைக்கிறது. How many of you know Christ is the head of the church? ஆண்டவராகிய இயேசுதான் சபையின் தலையாக இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? Church is here. சபை எங்கே இருக்கிறது? Where is the head? தலை எங்கே இருக்கிறது? Head is in heaven. பரலோகத்திலே நம் தலை இருக்கிறது. So are you without head here? இங்கே என்ன தலை இல்லாமல் இருக்கிறோமா? No. Head is there. இல்லை, தலையும் இருக்கிறது. Head is there. பரலோகத்திலே தலை இருக்கிறது. Body is here. இங்கே சரீரம் இருக்கிறது. So cross connects head with the body. ஆகவே சிலுவை தான் அந்த தலையையும் சரீரத்தையும் ஒன்றாக சேர்க்கிறது. We are citizens of heaven and also we are living on earth. நாம் பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம், ஆனால் பூமியிலே வாழ்கிறோம். We have dual citizenship.
நமக்கு ரெண்டு உரிமை இருக்கிறது. And then we will look to the horizontal member. இந்த இடைப்பட்ட இதை பற்றி நாம் யோசிப்போம். That tells us to love our neighbor as ourselves. நம்முடைய அயலகத்தாரை நம்மை போல நேசிக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது. I remember a joke. ஒரு ஜோக் ஞாபகம் வருகிறது. My father-in-law told me. என்னுடைய மாமனார் சொன்னார். So two Christians were sitting together. ரெண்டு கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்து பேசினார்கள். One man started eating payasam. ஒரு மனுஷன் பாயாசம் சாப்பிட்டார். So the other man was looking to this man. அடுத்த மனுஷன் பார்த்து கொண்டிருந்தார். He was not giving him. அவர் கொடுக்கவே இல்லை. So that man said, "Don't you know you must love your neighbor as yourself?" நீ உன்னுடைய அயலானை நேசிக்க வேண்டும், உன்னை போல நேசிக்க வேண்டும் என்று தெரியாதா என்றார். So he looked for some time and he said, "Don't you know that you should not covet others?" அந்த மனுஷன் சொன்னாரா, நீ மற்றவனுடைய காரியத்தை இச்சிக்க கூடாது என்று போட்டிருக்கிறது என்றாரா. So law is like that. நியாயப்பிரமாணம் என்றால் அப்படிதான். But new covenant love is different. ஆனால் புதிய ஏற்பாட்டு அன்பு என்பது வித்தியாசமானது. One man returned from his camp. ஒரு மனிதன் அந்த கேம்ப்ல இருந்து வெளியே வந்தார். He went on official work for say 10 days out of town. He came back. ஒரு மனிதன் ஆஃபீஸ் ஒர்க்குக்காக எங்கேயோ கேம்ப் வேற ஊருக்கு போயிட்டு 10 நாள் கழித்து வந்தார். So after coming back he was talking to his wife. பின்பு தன்னுடைய மனைவியிடம் பேசினார். How one woman came in the hotel room and tempted him. ஒரு பெண் எப்படி வந்து அவரை சோதித்ததாக சொன்னார். So wife was very eager to know what happened. அப்பொழுது மனைவி என்ன நடந்தது என்று அறிய விரும்பினாள். He was telling her, I don't know what all she did. எப்படியெல்லாம் அவள் என்னை சோதித்தாள் என்றார். That is okay. Finally, what happened? That you tell me. சரி, என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். I didn't commit sin. நான் பாவம் செய்யவில்லை. Why are you struggling to tell that? ஏன் அதை சொல்ல இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? Why you did not commit sin? நீங்கள் ஏன் பாவம் செய்யவில்லை? Because there is a law there. If you commit adultery, you will put in prison. ஏனென்றால் அங்கே ஒரு நியாயப்பிரமாண கொள்கை இருக்கிறது. நீ விபச்சாரம் செய்தால் நீ அங்கு ஜெயிலில் போடப்படுவாய். Oh, for that sake you did commit adultery? அந்த நியாயப்பிரமாண கொள்கைக்காக தான் நீ விபச்சாரத்தில் விழவில்லையா? If only that man said, I love you so much, that's why I don't commit adultery, how happy she would have been. அந்த மனிதன் மட்டும் தன்னுடைய மனைவியை பார்த்து, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், அதனால தான் நான் பாவம் செய்யவில்லை. See the difference between love and law. அன்புக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். So what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He showed us how to love others. அவர் எப்படி மற்ற அயலகத்தாரை நேசிக்க வேண்டும் என்று காட்டினார். Then I want to talk to you about grace, a little bit grace. கிருபையை பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல பார்க்கிறேன். We have a book, Grace, the Power of the Gospel. கிருபை சுவிசேஷத்தின் வல்லமை. It is not what you do, but what Jesus did. நீங்கள் செய்வது அல்ல கிருபை என்பது, இது ஆண்டவராகிய இயேசு நமக்காக செய்தது. This book is available in English, Tamil, so many languages. It's available in our library here and also in the book table, book stall. இந்த புஸ்தகம் இங்கு லைப்ரரியிலும் இருக்கிறது, நம்முடைய புக் ஸ்டாலிலும் இருக்கிறது. Anybody is interested, please contact us. We will supply you with the book. யாருக்காவது இது வேண்டும் என்றால் நீங்கள் தயவுசெய்து எங்களை வந்து கேளுங்கள், நாங்கள் தருகிறோம். Grace, the power of the gospel. கிருபை சுவிசேஷத்தின் வல்லமை. John 1:14 we read. யோவான் 1:14 பார்க்கிறோம். Yeah, we'll read that verse. இந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். What 17 also? 17. John 1:17. 1:17. 1:17. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. Yes. Amen. The law came through Moses, grace and truth through Jesus. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
grace and truth came through Jesus. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. Second name for my wife is Grace. My name is Truth, Satyam. Grace and truth came through Jesus. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் The உண்டாயிற்று. law came through Moses. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. Moses is a servant. மோசே என்பவர் அவர் ஊழியக்காரன். Jesus is the son. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் குமாரன். You tell me whether you want to be a servant or a son. நீங்கள் Yeah. குமாரராக குமார்த்திகளாக இருக்க வேண்டுமா அல்லது ஊழியக்காரராக இருக்க வேண்டுமா? So we have been meditating about our inheritance all these days. இந்த நாட்களிலே நாம் சுதந்திரத்தை குறித்து நாம் தியானித்து We are the வந்திருக்கிறோம். sons of God. நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். God loved us so very much that he gave his only son. தேவன் நம்மை எவ்வளவு அதிகமாக நேசித்தார் என்றால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். What all Jesus did for us, that is called grace. ஆண்டவராகிய இயேசு செய்த எல்லாம் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. We need not pray like beggars. நாம் பிச்சைக்காரர்களைப் போல ஜெபம் பண்ண வேண்டாம். We need not be like beggars, live like beggars. நாம் பிச்சைக்காரர்களைப் போல வாழ வேண்டாம். There is a story about Alexander the Great. அலெக்சாண்டர் பற்றி ஒரு கதை இருக்கிறது. So one beggar was there by the side of the road. ஒரு பிச்சைக்காரன் ரோடு சைடில் இருந்தானாம். He was begging. What he will beg? அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். Normally they beg for 1 rupee, 2 rupees. If you give 10 rupees, they will be shocked. ₹1 ₹2 என்று கேட்பார்கள். 10 ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கே ஆச்சரியமாய்விடும். They will say there is no change. சேஞ்ச் இல்லை என்று யோசிப்பார்கள். நீங்க வெச்சுக்கோ, they will be so shocked. நீயே வச்சுக்கோ என்று சொன்னால் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். Sometimes we did it. அப்படி நாம் செய்கிறோம். Anyway, Alexander the Great. அலெக்சாண்டர் த கிரேட் என்ன செய்தார் என்றால், So what you think, what you would have given to the beggar, you tell me. அவர் அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன கொடுத்திருப்பார் என்று Will he give யோசிக்கிறீர்கள்? 1 rupee, 10 rupees? ₹1 ₹10 கொடுப்பார். Gold. தங்கத்தை கொடுத்தார். Gold he has given to the beggar. பிச்சைக்காரனுக்கு தங்கத்தை கொடுத்தார். Somebody said to Alexander, what is this you are doing? இது என்ன நீங்க எப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். Gold for beggar? பிச்சைக்காரனுக்கு போய் தங்கமா? He said, you know who is giving? யார் கொடுக்கிறார் என்று. Alexander the Great is giving. அலெக்சாண்டர் த கிரேட் தான் கொடுக்கிறார். He cannot give 1 rupee, 2 rupees. அவர் ₹1 ₹2 எல்லாம் கொடுக்க முடியாது. Why I am telling this? எதனால சொல்கிறேன்? Our God who created both heaven and earth, வானத்தையும் பூமியை உண்டாக்கின நம்முடைய தேவன், he is so good. அவர் எவ்வளவு நல்லவர். He will not give small things. சின்ன சின்ன காரியங்களை குறித்து அவர் கொடுப்பதில்லை. Great things you can expect from him. அவரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கலாம். Expect great things from God, attempt great things for God. பெரிய காரியங்களை நாம் ஆண்டவரிடம் எதிர்பார்ப்போம். பெரிய காரியங்களை நாம் ஆண்டவருக்காக செய்வோம். God wants us to be healthy. ஆண்டவர் நாம் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And God wants us to prosper. ஆண்டவர் நாம் செழிப்போடு இருக்க வேண்டும் என்று He விரும்புகிறார். doesn't want us to be poor. நாம் தரித்திரராக இருக்க வேண்டும் என்பது கடவுள் சித்தம் அல்ல. Not knowing these truths, we suffered for 30 years even as believers. நாங்கள் விசுவாசிகளாக இருந்த போதிலும் இந்த சத்தியங்கள் தெரியாததினால் அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்கிறோம். Jesus, even though he was rich, he இயேசு became poor. What for? To make us rich. இயேசு ஐஸ்வர்யவானாக இருந்தும் நமக்காக அவர் தரித்திரரானார். And by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். Above all, what God wishes us? நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் நம்மிடம் என்ன விரும்புகிறார்? He wants us to be healthy and prosperous. நாம் சுகத்தோடும் செழிப்போடும் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். All because of Jesus. ஆண்டவராகிய இயேசு மூலமாக இது சாத்தியமாகிறது. So look to the cross சிலுவையை நோக்கி பார்ப்போம். and you will be blessed. நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். Shall we pray? ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை
நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. அவர் மூலமாக அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து விட்டீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. இன்னும் நரக அக்னியிலிருந்து காப்பாற்றினீர் ஆண்டவரே. இன்னும் இந்த பூமிக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள், சுகம், செழிப்பு, இந்த மாதிரி எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே, தேவ பக்திக்கும் ஜீவனத்துக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களுக்கு தந்தபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பனாக உம்முடைய ஜீவனை எங்களுக்காக பலியாக கொடுத்தபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய சிறந்ததை கொடுத்தீர் ஆண்டவரே. பெரிய கிஃப்டாக உம்முடைய சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக தந்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தேவனை நேசிக்கவும் அயலகத்தாரை நேசிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும் ஆண்டவரே. முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்மை நேசிக்க அந்த தெய்வீக அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டு நாங்கள் உம்மை பிரதிபலித்து காட்ட எங்களுக்கு உதவி செய்தரலும். உமக்கே எல்லா துதி கனம் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். And now may the love of God, the grace of the Lord Jesus, communion, fellowship of the Holy Spirit rest and abide with us always. Amen. In Jesus' name. Amen. 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 God bless you. Please join us again tomorrow. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் இதே மாதிரி நீங்கள் வந்து ஆராதிக்கும்படியாக கேட்குறோம்.